ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு பேனர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் மேலே இருக்குது பாருங்கள் டாப்பில். அதை கொடுத்திங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா 16:9 9:16 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செங்குத்தில் ஒரு பேனர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டாவதாக இருக்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேனருக்கு மட்டும் நீங்கள் ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்க. அதை சூஸ் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கிரியேட்ன்ற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா நம்மளுடைய விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும், நம்ம இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகிடும், கைன்மாஸ்டர் எடிட் பண்ணுற ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ 9:16 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் இதுமாதிரி தான் வரும். ஸோ மேலே இமேஜ் அசட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா இமேஜ் அசட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் நாலாவதாக இருக்கிற ஒயிட் கலர் லேயரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் பாக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா பேனருக்கும் சரி ஒயிட் கலரில் நீங்கள் பேனர் போட்டிங்கன்னா பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ ஒயிட் கலரில் வந்து பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இருக்க தேவையில்லை, அந்த சைஸே போதும், நமக்கு அந்தளவே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் போல் லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்க்கிறோம். மீடியாக்குள்ளே போயிட்டு நான் சொன்ன ஃபோல்டரில் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த ஃபோல்டருக்குள்ள லிங்க்கை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிடும். ஸோ கேர்ள் பிடி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் நான் எல்லா பிஎன்ஜிஸும் அதிலே கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்க பாருங்கள் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கரெக்டாக பார்த்து டவுன்லோட் பண்ணிக்க, கீழே லிங்க் இருக்குது. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு வந்து நான் வந்து நிறைய 3 வகையான பேக்ரவுண்டு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு பிடிக்குமோ அந்த பேக்ரவுண்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பச்சை கலரில் இருக்கிற ஒரு பேக்ரவுண்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அது பச்சை கிடையாது, அது ஒரு வகையான பச்சை. நான் தூக்கி போட்டுக்கிறேன். தூக்கி போட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்கன்னா டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்திங்கன்னா இது ஃபில் ஆகிடும், அந்த நம்ம க்ரியேட் பண்ண பேக்ரவுண்டில் ஃபில் ஆகிடும். அடுத்து நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி மறுபடியும் மீடியாக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ நீங்கள் இது போலவே என்ன பண்ணுறீங்கன்னா லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்ட்டு அடுத்தடுத்த பிஎன்ஜிஸை அடுத்தடுத்த லேயர்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போகிற ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணணும், அதுக்கு வந்து பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் வந்து நான் வந்து வீடியோட எண்டில் வந்து அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. நான் இந்த பொண்ணோட ஃபோட்டோ வந்து ஏற்கனவே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தூக்கி போட்டுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பிஎன்ஜிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் போயிட்டு இருக்க வேண்டியதான். அடுத்து பேனர் வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ அது எங்கெங்கே அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதான் முக்கியம். நான் கீழே டவுன்லோட் லிங்கில் கொடுத்துருக்க எல்லா பிஎன்ஜியும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் எங்கெங்கெல்லாம் வைக்கிறேனோ அதே மாதிரி பார்த்துட்டு நீங்களும் பண்ணுங்கள். என்ன ஒன்று, நான் கொடுத்துருக்க அந்த பொண்ணோட ஃபோட்டோ மட்டும் நீங்கள் மாற்றிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் சேஞ்சஸ் இல்லை. மற்றபடி இதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தடுத்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரியான பேனரை வந்து நீங்கள் கைன்மாஸ்டர்லேயே உருவாக்கலாம். ஸோ அது பிரச்சனை கிடையாது. அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபோட்டோ எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நான் வந்து வீடியோட எண்டிங்கில் வந்து அதை நான் என் கார்டில் போடுறேன், நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி டேட் போடுறதுக்காக மேலே ஒரு கார்னரில் ஒரு ஃபோட்டோ கூட ஒரு ஓவலாக ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், பிஎன்ஜி இமேஜ். இதில் நீங்கள் டேட்டும் போட்டுக்கலாம், இல்லை யாராச்சும் ஒரு ஃபோட்டோவும் போடலாம். ஃபஸ்ட்டு பேனரில் போட்ட மாதிரி நீங்கள் யார் ஃபோட்டோ போடுறீங்களோ அவங்க ஃபோட்டோ கூட அதில் போட்டுக்கலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அடுத்து நான் பிஎன்ஜி வந்து பர்த்டே விஷஸ்ன்ற பிஎன்ஜி ஆட் பண்ணி நான் ரைட் சைட் கார்னரில் போட்டுக்கிறேன். ஸோ நான் பண்ண மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பிஎன்ஜிஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் பாக்ஸ் பிஎன்ஜி எல்லாமே ஆட் பண்ணிடுறேன். இதோட பிஎன்ஜி டவுன்லோட் நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போய்டும்.